ஆப்கானிஸ்தானில் இன்று காலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி 200க்கும் அதிகமானோர் பலியாகினர். 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் நாங்கர்ஹர் மாகாணத்தில் ஜலாலாபாத் எனும் இடத்தில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நிலநடுக்கங்கள் குறித்த அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முதலில் 6.3 ரிக்டர் அளவிலும் பின்னர் 4.7 ரிக்டர் அளவிலும் 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. கடந்த 2023 ஆண்டுக்கு பின்னர் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான நிலநடுக்கம் இதுவாக உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக இப்பகுதியில் 6.3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அப்போது 4000 பேர் வரை உயிரிழந்ததாக தலிபான் அரசு தெரிவித்தது. ஆனால் ஐநா சபையோ 1500 பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவித்தது. இந்நிலையில் இன்றைய நிலநடுக்கத்தில் இதுவரை 200க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வருகின்றன. இந்த பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகின்றது. இதற்கிடையில் தலிபான் அரசின் சுகாதாரத்துறை செய்தி தொடர்பாளர் சரஃபாட் ஜமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 250 பேர் உயிரிழந்தது உறுதியாகியுள்ளது. இன்னும் பலி எண்ணிக்கை அதிகமாகலாம். கட்டிட இடிபாடுகள் உள்ள பகுதிகளுக்கு மீட்புக் குழுவினர் செல்வதில் சிக்கல் நிலவுகின்றது என்று தெரிவித்துள்ளார்.